கிருஷ்ணனின் ராதை. ஐயோ பிரபு, என்ன சொல்கிறீர்கள்? அந்த அவதாரத்தின் வேலைதான் முடிந்துவிட்டதே, மீண்டும் எதற்கு அது என்று நாரதன் சொல்ல, ஆம், ஆனால் அந்த அவதாரத்தில் நான் அனைத்தையும் செய்தேன். ஆனால் ஒன்றை தவிர, ராதாவின் கணவனாக. அவளை என்னால் போன ஜென்மத்தில்தான் மனம் முடிக்க இயலவில்லை. இந்த ஜென்மத்திலாவது கண்டிப்பாக நான் என்னவளை மனம் முடிப்பேன் என்று விஷ்ணு பகவான் சொல்ல, நீங்கள் கூறுவதும் சரிதான். ஆனால் மீண்டும் அந்த அவதாரம் எடுப்பது சரியா பிரபு? ஏன் என்றால் அப்படி செய்வது என்பது நடக்காத விஷயமாயிற்றே. அது இயற்கைக்கு எதிராக மாறிவிட்டால் என்ன செய்வது என்று நாரதர் கூற, ஏன் நடக்காது நாரதா? கிருஷ்ணன் என்றாலே அதில் ராதாவும் ஒன்றுதான். அவர்கள் இருவரும் ஈர் உடல் ஓர் உயிராயிற்றே. அகிலத்தில் உள்ள அனைவருமே இப்படி ஒன்று நடந்து விடாதா என்றுதான் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை மக்களை காப்பாற்ற பல அவதாரங்களை எடுத்த விஷ்ணு இன்று அவருக்காக மீண்டும் கிருஷ்ண அவதாரம் எடுக்கப் போகிறார். இதில் தவறு ஒன்றும் இல்லையே என்று சிவபெருமான் சொல்ல, ஆம், அவர் சொல்வதும் சரிதான். நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த முறையாவது ராதாவும் கிருஷ்ணனும் சேர்ந்தே ஆக வேண்டும். பூமியில் உள்ள அனைவரும் விருப்பமும் அதுவே நாரதா என்று சரஸ்வதி தேவி கூற, என்ன தாயே, நீங்களுமா? அப்போதென்றால் நான் மட்டும்தான் இதை பற்றி யோசிக்கிறேனா என்று நாரதர் சொல்ல, லக்ஷ்மி தேவி சிரித்துக்கொண்டே, நாரதா, நீ அதிகம் யோசிக்க வேண்டாம். எனது அண்ணன் சிவன் மற்றும் அவரது தங்கை சரஸ்வதி தேவிக்கு மட்டுமில்லை, அனைவரின் விருப்பமும் இது ஒன்றுதான். ஆகையால் நீயும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மகனே என்று லக்ஷ்மி தேவி சொல்ல, ஆனால் தாயே, இதனால் இயற்கைக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது என்றால் நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாரதன் சொல்ல, கவலை கொள்ளாதே நாரதா. விஷ்ணு மீண்டும் கிருஷ்ணனாக அவதரிப்பதில் இயற்கை சீற்றம் எதுவும் வராது. அதோடு கலியுகம் முத்திப்போய்க் கொண்டிருக்கும் இந்த உலகில் கிருஷ்ணர் மீண்டும் பிறப்பது அவசியமான ஒன்றுதான். அது மட்டுமில்லை, அன்பும் பாசமும் குறைந்து வெறும் வஞ்சகம் மட்டுமே பரவி இருக்கும் இந்த பூமியில் விஷ்ணு பகவான் மீண்டும் அவதரிப்பது ராதாவை திருமணம் செய்வதற்கு மட்டும் இல்லை, அன்பையும் பாசத்தையும் மக்களிடம் பரப்பவே இந்த அவதாரம் கண்டிப்பாக பூமியில் ஜனனம் எடுத்தே ஆக வேண்டும் என்று சிவபெருமான் சொல்கிறார். நீங்கள் சொல்லும் அனைத்துமே உண்மைதான். அப்படியென்றால் விஷ்ணு பகவான் எப்போது, எங்கு, யாருக்கு மகனாக பிறக்க உள்ளார் என்று நாரதன் கேட்க, கூறுகிறேன். இன்றிலிருந்து சரியாக அடுத்து வரவிருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று மத்திய பிரதேசத்தில் உள்ள பந்தவ்கர் தேசிய பூங்கா புலிகள் காப்பகத்தில் உள்ள அடர்ந்த காட்டில் நடுவில் உள்ளே ஒரு பாறையில் 35 அடி நீளமுள்ள 1000 ஆண்டுகள் பழமையான எனது சிலை ஒன்று செதுக்கப்பட்டுள்ளது. அந்த சிலைக்கு அடியிலிருந்து சரண் கங்கா என்று அழைக்கப்படும் ஒரு வற்றாத நீரோடை பாய்கிறது. இந்த பழங்கால இடம் வன விலங்குகளாலும் பசுமையினாலும் செழிப்போடு அழகாக காணப்படும். அந்த கிராமத்தின் பெயர் ஷேஷையா. அந்த கிராமத்தில் வசிக்கும் மகேஷ்வனா மற்றும் பிரார்த்தனா ஆகிய இருவருக்குமே நான் 2வது மகனாக பிறக்க உள்ளேன். இதில் தேவி சரஸ்வதிக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தையாக நீதான் பிறக்க போகிறாய் தங்கையே என்று விஷ்ணு பகவான் சொல்ல, கண்டிப்பாக அண்ணா, ராதாவும் கிருஷ்ணனும் சேரும் இந்த லீலையில் எனக்கும் ஒரு முக்கியமான பங்கு என்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம்தான். அதோடு நான் உங்களுக்கு அக்காவாக பிறக்கப் போகிறேன். ஆகையால் என்னிடம் குறும்புகள் செய்து அடிவாங்காமல் இருங்கள், சரியா என்று சரஸ்வதி தேவி சிரித்து கொண்டு சொல்ல, ஐயோ அக்கா, சரி சரி, நான் ஏதும் குறும்புகள் செய்ய மாட்டேன், என்னை அடித்து விடாதீர்கள் என்று விஷ்ணு பகவானும்
சிரித்துக்கொண்டே சொல்கிறார். அதில் இருந்து சில மாதங்களுக்கு பிறகு வரவிருக்கும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மக்கள் அனைவருமே ஷேர்ஷையா கிராமத்தை மிகவும் அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருக்க, ஏய் கொஞ்சம் பொறு, விடிந்தால் கிருஷ்ண ஜெயந்தி துவங்கிவிடும். ஆகையால் நீ சென்று தூங்கு, வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று மகேஸ்வனா கூற, சரி சரி, ஆனால் எனக்கு எப்போது பொழுது விடியும் என்று தோன்றுகிறது. ஏன் என்றால் நான் கிருஷ்ணனின் சிலைகளுக்கு பூஜை செய்ய ஆவலோடு இருக்கிறேன் என்று பிரார்த்தனா கூறிக்கொண்டிருக்க, சரியாக நள்ளிரவு 11:30 மணியளவில் பிரார்த்தனாவிற்கு பிரசவ வலி ஏற்பட தொடங்குகிறது. உடனே மகேஸ்வனா வெளியே சென்று சில பெண்களிடம் எனது மனைவிக்கு வழி வந்து விட்டது என கூற, உடனே பெண்கள் அனைவருமே வீட்டிற்குள் சென்று பிரார்த்தனாவிற்கு பிரசவ வேலைகளை பார்க்கிறார்கள். பிரசவ வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் அவ்வேளையில் மகேஸ்வனா வெளியில் பதட்டமாக அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருக்க, சரியாக நள்ளிரவு 12:15 மணி அளவில் குழந்தை பிறக்க, மகேஸ்வனா தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் என்று ஒரு பெண் சொல்ல, மிகுந்த சந்தோஷத்துடன் அவர் உள்ளே சென்று பார்க்கிறார். அப்போது வெளியில் இருந்து ஒரு சிறுமி, ஏய் அக்ஷரா, உனக்கு தம்பி பிறந்திருக்கான் என்று சொல்ல, உடனே அவள் வேகமாக வீட்டிற்குள் ஓடி வந்து அக்குழந்தையை பார்க்க, ஏய் பாத்தியா, உனக்கு தம்பி பிறந்திருக்கான் என்று சிரித்த முகத்துடன் மிகவும் சந்தோஷமாக மகேஸ்வரா அவரது மகளிடம் சொல்ல, ஆமாப்பா, என் தம்பி பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று அக்ஷரா சிரித்த முகத்துடன் கூற, ஆமாம், சரி, உனது தம்பிக்கு நீயே ஒரு பெயரை கூறேன். ஆனால் அது மிகவும் அழகான பெயராக இருக்க வேண்டும், சரியா என்று மகேஸ்வரா சொல்ல, சிறிது நேரம் யோசித்த அக்ஷரா, அப்பா, நாளை விடிந்தால் கிருஷ்ண ஜெயந்தி தொடங்கிவிடும். அதோடு இப்போது நேரமும் சரியாக 12:45 ஆகிவிட்டது. அப்போதென்றால் கிருஷ்ண ஜெயந்தி தொடங்கி 30 நிமிடங்கள் ஆகிவிட்டதல்லவா? ஆகையால் கிருஷ்ண ஜெயந்தியில் பிறந்த எனது அழகான தம்பிக்கு நான் வைக்கும் பெயர் கிருஷ்ணா. கிருஷ்ணனின்